எப்படி தாண்டா இந்த தாவணி எல்லாம் கட்டுறீங்க? இத கட்டி முடிக்கிறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிட்டப்பா. பட் பரவாயில்ல, யூடியூப்ல சொல்லி கொடுத்த மாதிரி கட்டினா நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன கசகசன்னு இருக்கு. இத கட்டிட்டு கோவிலுக்கு எப்படி போக போறேன்னு தெரியலையே. சரி, அம்மா வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ட்ரெஸ் வாங்கி அதை போட்டுக்க வேண்டியதான். இப்ப கொஞ்ச நேரத்துல இத அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். பட் பரவாயில்ல, தாவணியிலே நம்ம கொஞ்சம் அழகா தான் இருக்கும். போய் சஞ்சய் கிட்ட காட்டுவோம், அவன் என்ன சொல்றான்னு பாப்போம். இப்ப நம்மளோட அழகுல மயங்கி விழுக போறான். நானே முதல் டைம் தாவணி கட்டியிருக்கேன். அவன் இது வரைக்கும் என்னை தாவணியில பார்த்தது கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆயிடுவான். என்ன ஓல்டு மேன், நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களா? இல்லடா, பீச்சோட புயல்ல உட்காந்து பொறிக்காட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கேன். பர்றா, தாத்தா கூட ஜோக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பின்ன என்ன, நியூஸ் பேப்பர் கையில் வச்சுட்டு படிச்சுட்டு இருந்தா நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு தான் அர்த்தம். நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி வேற பேரனுக்கு. டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பீங்களோ? ஆமாண்டா, ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் விட மாட்டேன். டெய்லியும் நியூஸ் பேப்பர் படிக்கணும். ஏன் எந்த வேலையும் காலையில ஓடாது. இப்படி உளுந்து உளுந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களே, என்ன கலெக்டர் ஆக போறீங்களா? கலெக்டர் எக்ஸாம் எழுதி? அட போடா, சும்மா எப்போ பார்த்தாலும் தாத்தாவை கலாய்க்கிறதே ஒரு பொழப்பா வச்சுட்டு இருக்க. சரி சரி படிங்க. ஏதாவது நியூஸ் சுவாரஸ்யமா இருந்தா சொல்றது. ஆமா, ஒரு நியூஸும் உருப்படி இல்லை. அப்புறம் எதுக்கு பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்க? யூ கிளம்பா, உண்மையே சொல்லு. பேப்பர் படிக்கணும் பொய் சொல்லி பொம்மை படம் தானே பார்த்துட்டு இருக்க. ஆ போடடே. தாத்தா, அடடா, வாப்பா பேத்தி குட்டி. என்ன இன்னும் டீ வரலையேன்னு நினைச்சேன், கரெக்டா கொண்டு வந்துட்டேன். கொண்டா கொண்டா. இந்தாங்க தாத்தா, எடுத்துக்கோங்க. சஞ்சய்க்கு கொடுமா. கொடுக்குறேன். மாமா, நீங்க காலையில டீ குடிப்பீங்களா இல்ல காஃபி குடிப்பீங்களா? காஃபி தான் குடிப்பேன். சரி பரவாயில்ல, டீ தானே கையில் வச்சிருக்க, குடு. நான் இன்னைக்கு டீயே குடிக்கிறேன். இல்ல காஃபி வேணா சொல்லுங்க, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். அட, கையில் இத்தனை பேருக்கு டீயை போட்டு வச்சுட்டு திரும்பி போய் காஃபி போட்டுருவியா? கொண்டா, அதையே குடிக்கிறேன். நம்ம ஊர் டீ எல்லாம் குடிச்சு பல நாள் அது. கூட அதை குடிக்கிறேன். அப்படியா மாமா? சரி இந்தாங்க, எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் யாழு. யாழு? என் மாமா இப்படி கூப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. என் மாமாவை தவிர என்னை வேற யாராவது யாழுன்னு கூப்பிட்டாங்கனாலும் பிடிக்காது. ஆனால் மாமா கூப்பிடும்போது மட்டும் அவ்வளோ அழகா இருக்கு. படிப்புலாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் மாமா. என்ன படிச்ச? பிஏ தமிழ் லிட்ரேச்சர். அப்படியா, சரி சரி. அடுத்து என்ன பிளான் வச்சிருக்க? எனக்கு ஃபேஷன் டிசைனிங்கில் ஏதாவது கோர்ஸ் பண்ணணும்னு தான் மாமா ஆசை. ஆனால் இங்கே அதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. அப்படியா? ஃபேஷன் டிசைனிங்லாம் சென்னையில் நிறைய கோர்ஸ் இருக்கு. உனக்கு ஓகேனா சொல்லு, சென்னையில் பார்க்கலாம். பார்க்கலாம் மாமா, அம்மா கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன். சரி ஆழு, நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கூட அங்கே தான் ஃபேஷன் டிசைனிங் படித்தா. இப்போ துபாயில் பெரிய ஃபேஷன் டிசைனராக இருக்கா. உனக்கு ஃபேஷன் டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்ட் நிறையா இருந்தால் சொல்லு, நான் அந்த பொண்ணை விட்டு உனக்கு பேச சொல்கிறேன். சரிங்க மாமா. இந்த யாழினி பொண்ணுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும். இந்த சஞ்சய் பையன் முன்னாடியே போய் நிற்க கூடாதுன்னு சொன்னேன், சுருச்சா பேசிட்டு இருக்கா. யாழினி, யாழினி. சொல்லுங்கண்ணா. எப்பயுமே காலையில சீக்கிரமா டீ எடுத்துட்டு வந்து கொடுப்பல்ல, இன்னைக்கே லேட் ஆச்சு. அம்மா தான் சொன்னாங்க நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு, உங்களுக்கு தலைவலின்னு சொன்னாங்க. அதனால தான் சரி தாத்தாக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து கொடுக்கலான்னு நினச்சேன். ஆமா, எல்லாத்தையும் நீயே நினைச்சுக்கோ. எடுத்துட்டு வந்து கொடு. அப்புறம் எனக்கு பயங்கரமா பசிக்குது. நான் நைட்டு வேற ஒழுங்கா சாப்பிடல. சீக்கிரம் போய் தோசை ஊத்து போ. சரிங்கண்ணா. மச நிக்காத, கிளம்பி இங்க இருந்து. சரிங்கண்ணா. வாடா மச்சான், எழுந்திரிச்சிட்டியா? சரி வந்து உட்காரு, பேசிக்கிட்டே டீ குடிப்போம். நீ எல்லாம் ஒரு ஆளும் உன்கிட்ட பேசிட்டு வர டீ குடிப்பாங்களா? குடிங்க, எனக்கு ஒண்ணு வேணான்னு அப்புறமேட்டு குடிச்சுக்கிறேன். தாத்தா, இந்த அரவிந்துக்கு என்னதான் ஆச்சு? முன்னாடிலாம் என்கிட்ட எவ்வளோ நல்லா தெரியுமா பேசுவான். இப்பெல்லாம் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான். அவனை தானே, அவன்லாம் என்கிட்ட பேசிய பல நாள் ஆகுது. நீ உன்கிட்ட பேசுறது இல்லைன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன தாத்தா சொல்றீங்க? ஆமாப்பா, அவன் முன்ன மாதிரிலாம் இல்ல. அடிதடி வெட்டு குத்துன்னு அப்படி திரியிறான். எதுக்கு எடுத்தாலும் கோவம், எதுக்கு எடுத்தாலும் சத்தம். அவன்கிட்ட உட்காந்து 2 நிமிஷம் பேசினேன்னு வையன், உன் மண்டை குழம்பிடும். அதனாலதான் அவன்கிட்ட யாருமே பேசுறதே இல்லை. முன்னாடிலாம் நல்லா இருப்பானே, திடீர்னு இவனுக்கு என்ன ஆச்சு? ஏற்க சரியில்லடா, என்ன பண்றது? வேலைக்கு எதுவும் போறானா என்ன? யார் இவன்? கிளிப்பான் வேலைக்கெல்லாம் போய். வெட்டி பசங்களோட வெட்டியா சுட்டுறது தான் அவனுக்கு பெரிய வேலையே. நீங்க எதுவும் சொல்லக்கூடாதா? நம்ம பேச்செல்லாம் அந்த பையன் எங்க கேட்கறான்? அவனுக்கு என்ன தோணுதோ அதான் செய்வான். என்னமோ போங்க, ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் மாறிடுவான். யார் இவனுக்கு? இவனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு அந்த புள்ளியோட வாழ்க்கையை கெடுக்க விரும்பலப்பா. ஒழுங்காலாம் பாத்துக்குமே ஆட்டான்.
இப்போ இப்படிதான் தாத்தா இருப்பான். கொஞ்ச காலம் போனா பொறுப்பு வந்துடும். நானும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படிதான் ஊதாரியா சுத்திட்டு இருந்தேன். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கே பொறுப்பு வந்துச்சு. ஆ சரி பாப்போம்டா. சஞ்சய். அட என்ன பூ மாதிரி பொண்ணு மாதிரி இருக்க? கொழுப்பா? ஏய் அமைதியா இருடா. புள்ள என்ன அழகா லட்சணமா இருக்கா. நல்லா இருக்க அழகா இருக்கேன்னு சொல்லுவியா? இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்க. பாருங்க தாத்தா, எப்பவுமே இப்படிதான் தாத்தா பண்றான். நீங்க சொல்லுங்க, நான் எப்படி இருக்கேன்? உனக்கு என்னம்மா கண்ணு, நீ கோடி அழகு. தேங்க்ஸ் தாத்தா. பரவாயில்லடி, அழகா இருக்கியே. யாழ்னி தாவணியை நல்லா கட்டி விட்டுருக்கா. அவன் எங்க கட்டி விட்டா? நான் யூடியூப் பார்த்து நானா கட்டினேன். அப்படியா? பரவாயில்லையே. நம்ம பூமாரிக்குள்ள இவ்வளோ திறமையா தெரியாம போயிடுச்சே. அழகா தான் இருக்க பூமாரி. இதே மாதிரி நம்ம ஊர்லயும் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா எப்போ பார்த்தாலும் அந்த இத்து போன டிஷர்ட்டையும் பேண்ட்டையும் போட்டு சுத்திட்டு இருக்க. இப்ப பாரு எவ்வளோ அழகா லட்சணமா இருக்க. இந்தாடா, அதுக்காக வீட்டுல இருக்கும்போது இந்த மாதிரி போட்டுட்டு சுத்த சொல்றியா? அந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்குதோ அதை போட்டுக்கிட்டு இருக்கட்டும். என்ன இப்ப? அப்படி சொல்லுங்க தாத்தா. என்னமோ தாத்தா, அவளுக்கு ஓவரா சப்போர்ட் பண்றீங்க. இப்படிலாம் பண்ணாதீங்க, தலகனை ஏறிடும் அவளுக்கு. என்னடா அவ இவன்ற? பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் மரியாதை இல்லாமலாம் சொல்லக்கூடாது. வாங்க போங்கன்னு பேசி இல்லைன்னா பேர் சொல்லி கூப்பிட்டு அது என்ன வாடி போடி. தாத்தா, அவளுக்கு மரியாதை அவ்வளவுதான். அவளை நான் எப்பயுமே அப்படிதான் கூப்பிடுவேன். என்ன அப்படி கூப்பிடுவேன்? அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன். இனிமேட்டு ஒழுங்கா மரியாதையை தான் கூப்பிடணும். வாடி போடி அவளை இவ்வளோ பேசிட்டு இருக்க கூடாது. சரிங்க தாத்தா. பூமாரிம்மா ரொம்ப அழகா லட்சணமா இருக்கம்மா. எப்பயும் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்க. போதுமா தாத்தா? அப்படி பேசி பழகு.